ஸ்ரீ சாயிநாதாய நமஹ. ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, என் மேல் வைத்துள்ள உன் அன்புக்கு பக்திக்கும் நான் மகிழ்கிறேன். இன்று நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். தயவு செய்து மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கேள். நீ இப்போது துன்பப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த துன்பம் நிலைத்தது அல்ல. இரவு எவ்வளவு இருண்டிருந்தாலும் காலை உதயமாகும். அதுபோல நீயும் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். நீ நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஓம் சாய்ராம் என்று தினமும் மனதிலிருந்து சொல். இந்த நாமம் உனக்குள் சக்தியையும் அமைதியையும் கொடுக்கும். எப்பொழுது நீ பயப்படுகிறாயோ அப்பொழுது என் பெயரை நினை. நான் உன் அருகில் இருப்பேன். கைவிடாமல் பிடித்து நிறுத்துவேன். உன் வாழ்வில் பலர் வந்து போகலாம். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னை இழிவாக பார்க்கலாம். ஆனால் நான் மட்டும் என்றும் உன்னுடன் இருப்பேன். உன்னை முழுமையாக புரிந்து கொள்வேன். என் இருதயத்தில் நீ இருக்கிறாய். நீ தோல்வியடைந்தால் மீண்டும் எழுந்து நில். அதுதான் வீரனின் தன்மை. ஒரு குழந்தை நடக்க தொடங்கும் பொழுது பலமுறை விழும். ஆனால் அக்குழந்தை எப்போதும் மீண்டும் மீண்டும் எழும். இந்த தைரியம் உனக்குள்ளும் இருக்கிறது. மறக்காதே, தோல்வி என்பது முடிவல்ல. இது வெற்றிக்கான படிக்கட்டு. பணம், புகழ், பதவி இவை அனைத்தும் தற்காலிகமானவை. ஆனால் மன அமைதிதான் உண்மையான செல்வம். அந்த அமைதியை நீ எப்போது அடைவாய்? என் மீது கொண்ட பக்தி மூலம். என் மீது வைத்துள்ள உண்மையான நம்பிக்கை உன்னை எந்த இடரையும் தாண்ட வைக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. எப்பொழுதும் என் திருவடி உன் வாழ்க்கையை வழிநடத்துகிறது. சில நேரங்களில் நானே சோதனைக்கு உட்படுத்துவேன். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் உனக்கு மிகப்பெரிய அருள் கிடைக்கும். அதை பொறுமையுடன் எதிர்கொள். நீ தவம் செய்கிறாய், ஜெபம் செய்கிறாய், உன் நெஞ்சில் சுத்தமான எண்ணங்களை வளர்க்கிறாய். இந்த அனைத்தும் வீண் போகாது. ஒவ்வொரு நிமிடமும் என் கவனத்தில் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அழைப்புக்கும் நான் பதில் தருகிறேன். ஆனால் சரியான நேரத்தில் எனது பாதையை தேர்வு செய்தவனே, விலகாத சிரமங்கள் வந்தால் நான் இருப்பேன். பயம் வந்தால் என் திருநாமத்தை உச்சரிக்கவும். சந்தேகம் வந்தால் என் திருவுருவத்தை நினை. நீ எப்போது பாதுகாப்பாய் இருப்பாய். உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். உன் உள்ளத்தில் ஒரு ஒளியாக, உன் மனதில் ஒரு சாந்தியாக, உன் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக நான் என்றும் இருப்பேன். தைரியமாக இரு. உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை. நீ என் குழந்தை. என் ஆசீர்வாதம் உன்மேல் எப்போதும் இருக்கின்றது. பிள்ளைகளே, நீங்கள் யாரையும் உங்கள் விருப்பப்படி மாற்ற நினைக்க வேண்டாம். உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, ஒருவரையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அன்பு கட்டுப்பாடு அல்ல, அது விடுதலையின் வெளிச்சம். உங்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நபரும் அவரவர் தனித்துவத்துடன் உங்களிடம் வந்துள்ளனர். அவர்களது சிந்தனை, பழக்கம், உணர்வு எல்லாமே அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்டவை. அவர்களை மாற்ற நினைப்பது அந்த அனுபவங்களை நிராகரிப்பது போலாகும். உங்களுக்காக ஒருவர் மாறினால் அது தற்காலிகம் மட்டுமே. ஆனால் நீங்கள் அவர்களை அப்படியே நேசித்தால் இது நிரந்தர நெருக்கமாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவனுடைய பாதை உண்டு. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரது குறைகளை திருத்த வேண்டிய பொருட்களாக அல்ல, அவரை உருவாக்கும் அம்சங்களாக பாருங்கள். குறைகளை திருத்த முயற்சி செய்யும் அன்பு நிஜமான அன்பு இல்லை. ஆனால் அவருடைய குறைகளுடன் அவரை நேசிக்கிறது உண்மையான கருணையை. உங்களது வாழ்க்கை துணையோ, உங்கள் குழந்தைகளோ, நண்பர்களையோ யாராக இருந்தாலும் அவர்கள் சுதந்திரத்தை மதியுங்கள். அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள். நான் என் விருப்பம் போல் மலர்களை திருத்துகிறேனா? இல்லை. அவை எவ்வாறு இருக்கின்றனவோ அப்படியே பூக்கும் வரை பொறுத்திருக்கிறேன். நீங்கள் என் பிள்ளைகள். ஏன் நீங்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயல்கிறீர்கள்? அன்பு கட்டாயமில்லை, அன்பு கருணை மட்டுமே. அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத ஒளி. எனவே பிள்ளைகளே, யாரையும் மாற்ற நினைக்காதீர்கள். அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனதை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலவும். இல்லற வாழ்க்கை என்பது இரு ஆன்மாக்கள் ஒன்றாய் பயணிக்கும் ஒரு தெய்வீக பாதை.
அதில் வாக்குவாதங்கள், வித்தியாசமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த பயணம் குன்றாதிருக்க ஒருவர் மற்றொருவருக்கு விட்டு கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பது என்பது தோல்வி அடைதல் அல்ல, இது உயிரின் உயர்ந்த பண்பு. நீங்கள் உங்கள் துணைக்கு வழிவிட்டு நிற்கும்போது உங்கள் உள்ளம் தன்னை விட மற்றவனை மதிக்கிறது என்பதை காட்டுகிறது. அங்கேதான் அன்பு மலர்கிறது. ஒரு சிறு வார்த்தையில் கோபம் வந்தால் மறுபக்கம் அமைதியாய் நிற்க வேண்டும். இருவரும் கோபம் கொண்டால் அந்த இல்லம் சாமர்த்தியம் இன்றி சிதறும். ஆனால் ஒருவர் விட்டு கொடுத்தால் அந்த இல்லறம் இறைவனின் பாத சேவையாக மாறும். வாக்குவாதத்தில் வெல்வதை விட அமைதியை காப்பதுதான் பெரிய வெற்றி. உங்கள் மனைவியின் சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சியின் ஒரு பகுதி என்றால் உங்கள் கணவனின் அமைதி உங்கள் ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படையாகும். ஒவ்வொருவரும் மற்றொருவருக்காக ஒரு நிலையாக இருப்பதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். விட்டு கொடுப்பது என்பது உரிமையை இழப்பதல்ல, அது உரிமையின் உண்மையான அர்த்தத்தை உணர்வது. நீங்கள் விட்டு கொடுத்த ஒரு வார்த்தை உங்கள் இல்லத்தில் அமைதி கொண்டு வரும். ஒரு முறை மன்னித்தல் ஒரு வாழ்க்கை முழுவதும் உறவினை காக்கும். தெய்வீக உறவை பராமரிக்க விட்டு கொடுத்தல் என்பது வலிமையின் அடையாளம். சில நேரங்களில் நீங்கள் உண்மையிலேயே சரியாக இருக்கலாம், ஆனால் உண்மை பேச வேண்டிய நேரம் அல்ல. இப்போது அமைதியாக இருங்கள். இறைவன்தான் உண்மையை காட்டுவான். உங்கள் நிலை வலிமையானதாய் இருந்தால் உங்கள் அமைதியும் பலமாக இருக்கும். இறைவன் கூறுகிறான், நான் என் பக்தர்களிடம் எதையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அவர்கள் என்னை மறந்தாலும் நான் அவர்களை கைவிடவில்லை. வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல, இது சோதனைகளால் நிரம்பி உள்ளது. ஆனால் இந்த சோதனைகள் உன்னை சிதைக்க அல்ல, செதுக்கவே. ஒரு கல் சிற்பமாக மாற வேண்டும் என்றால் அதை கொட்டி கொட்டி பொலிவூட்ட வேண்டும். அதுபோல நீயும் அனுபவங்களை சந்திக்க வேண்டும். நீ எப்போதும் இதை ஒன்றை மட்டுமே மறவாதே. நீ செய்யும் தவறுகளிலிருந்து உன்னை நீயே திருத்திக்கொள். முயற்சி செய். நீ அப்படி திருத்திக் கொள்வதால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் நல்ல பல அனுபவங்களை பெறலாம். நீயும் எப்போதும் புன்னகையுடன் இரு. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.